நிதி 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 உதயநிதி. தாவேகா உறவுகளுக்கு வணக்கம். பல சுவாரஸ்யமான கேள்விகளோடு நமது மூத்த பத்திரிகையாளர் காத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப டிலே பண்ணாம நேரடியாக கேள்விக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க மூத்த பத்திரிகையாளர் அவர்களே, என்ன கேள்விகள் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு? நேத்து ஊப்பியா வந்தேன், இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளராக வந்திருக்கேன். அந்நியன் மாதிரி மாறி மாறி வருவோம். சொல்லு. நாளைக்கு சங்கியா வரலான்னு இருக்கேன். எப்படி வேணா வா, எனக்கு என்ன இருக்குது? கேள்வி ஒழுங்கா கேளு, எனக்கு அது போதும். தமிழக அரசியலே ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எம்எல்ஏ ராஜினாமா, திமுக இணைவாரா, தாவேகால இணைய போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நேற்று பிரம்மாண்டமா ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று நடந்திருக்கு. இசை வெளியீடு. ஆமா, இசை வெளியீட்டு இளவரசர் நல்ல அருமையான பாடலை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? பாடலோட ரிவ்யூ என்ன? வருகிறார் அண்ணன் வருகிறார் சொல்லு, சரியான பாட்டு அது. ஆனா வைப்பா இருக்குது, நல்லா வச்சு கலாய்க்கிறாங்க பசங்க. திமுக காரவங்க அந்த பாட்டை ரசிச்சதை விட தாவேகா காரங்க தான் ரொம்ப ரசிச்சாங்கன்ற மாதிரி எங்க பசங்க தான் அதை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இல்ல, எனக்கு அந்த பாட்டை எழுதும் போதோ அதை கம்போஸ் பண்ணும் போதோ கேட்கும் போது இவங்களுக்கே சிரிப்பு வராதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டை போட்டு கேட்டு இவங்க அனிமேஷன் வேற ஒண்ணு கொடுக்குறாங்க பாரு, குதிரையில வர மாதிரி, கிடுப்பு 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 கிடுப்புன்னு குதிரையில வர மாதிரி. ஐயோ, இவங்களுக்கு பரம்பரையிலே இந்த பாட்டை வச்சே இவங்க ஓட்டிடுவாங்க. அதாவது தாத்தா அது பாத்தீங்கன்னா ஓடி வருகிறான் உதயசூரியன் சொல்லிட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயாது யாரு முதலமைச்சர் பாட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதான் குப்பையை வர விட்டாருன்னு ஒரு ஆயா பேசிட்டு போகல அந்த பாட்டு. இப்போ நம்ம இளவரசருக்கு இந்த பாட்டு எது? வருகிறார் அண்ணன் வருகிறார், நிதி 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 உதயநிதி. என்ன மாதிரி ஒரு லிரிக்ஸ். எல்லாம் புலி படத்துல இருந்து காப்பி அடிச்சு போட்டு எல்லாம் ஜாலியா வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்விட்டர்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, எல்லாம் ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா அது மாட்டிருக்கு. இவங்க நினைச்சது ஒண்ணு, அது நடந்தது ஒண்ணு. பிறந்தநாள் அதுவுமா நம்ம அண்ணனை ரொம்ப ட்ரோல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். 27ஆம் தேதி அண்ணனோட பிறந்தநாள் வருது. அதை முன்னிட்டு இவங்க அந்த பாட்டை விட்டுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம நேரடியா அரசியலுக்குள்ள போயிடுவோம். செங்கோட்டையன் காலையில 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பிருக்காரு. அங்கங்க சுத்தி மறுபடியும் வீட்டுக்கே போயிட்டாரா? இல்ல, அவர் வீட்டு விட்டு வெளியே வந்தோடனே கேமராவோட போய் இவங்க நிக்கிறாங்க. மறுபடியும் சர்ன்னு சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு கேமரா டீம் நிக்குது. மறுபடியும் திரும்பி என்னடா இவனுக்கு நம்மளும் போக விட மாட்டேன், மறுபடியும் திரும்ப வீட்டுக்கே டிராப் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ சமீபம் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்காக தான் கிளம்பி இருக்காரு. கிளம்பும் போது இவங்க விட மாட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ள எப்படியாச்சும் ட்ரோனை விட்டாவது அவர் என்ன பேசுறாரு, என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கணும்ன்றது ஆர்வம், அந்த செய்தியோட அந்த வீரியம். அதுக்காக எப்படியாச்சும் முந்தி அடிச்சுட்டு இந்த ஊடகங்கள் போய் நிக்குதுல அவர் வீட்டாண்ட. முதல்ல நாங்க தான் கொடுத்தோம், எக்ஸ்க்ளூசிவா நாம தான் கொடுத்தோன்ற அந்த மீடியா பசிக்காக எல்லாரும் போய் அங்க நிக்கிறாங்க. இப்போ அவங்க நினைச்ச மாதிரியே ராஜினாமா பண்ணிட்டார். அடுத்து என்ன பண்ண போறாருன்றதான் வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போ ராஜினாமா பண்ணதுல இருந்து வேற ஒரு கட்சியில இணைய போறாருன்றது உறுதியாகிடுச்சுன்னு வச்சுப்போமே. நிச்சயமா. இன்னொரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தோம். சேகர் பாபுவுடன் செங்கோட்டையன் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, ஆமா, ஒருவேளை இப்ப எல்லாரும் இவர் தாவேகால இணைவாருன்னு கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு ட்விஸ்ட போட்டு திமுக இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா திமுக இருக்கிற கிட்டத்தட்ட பாதி பேர் அதிமுக இருந்து வந்தவங்க தான். ஏன் செங்கோட்டையன் அதிமுக? இல்ல, புரியுது, உண்மைதான் நீங்க கேட்கறது. ஏன்னா செந்தில் பாலாஜியே ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் தானே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2026 தேர்தல் ஆனது அவங்களுக்கு டூ ஆர் டை, இறக்கணும் இல்லைன்னா வாழணும், அந்த ரெண்டு ஒரு இதுல தான் மதில் மேல் பூனையமா தான் திமுகக்கான அந்த வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புன்றது இருக்கு. அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்னா திமுக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லெஃப்ட்ல நாங்க டீல் பண்ணுவோம், இந்த 2026 தேர்தல் எங்களுக்கு 200க்கு 200 கிளீன் ஸ்வீப்ன்ற மாதிரி தன்னம்பிக்கையா பேசிக்கிட்டு இருந்த அந்த திமுகவோட குரல் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பாய்ச்சல், மக்கள் அவங்க நம்ம கட்சி மேல வச்சிருக்க நம்பிக்கையும் ஆதரவும் திமுகவுக்கு குறிப்பா அதிமுகவை விட திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு. அதுக்காகத்தான் இப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா, ஏதாச்சும் ஒரு விதத்துல தாவேகாவை பலவீனப்படுத்தணும். அதாவது இந்த ரோட் ஷோ நடத்தக்கூடாது, இந்த எஸ்ஓபி நம்ம சீக்கிரம் கொடுக்க கூடாது, அதாவது ஸ்லோ டவுன் பண்ணணும். அந்த ஸ்லோ டவுன் பண்றது மூலியமா தாவேகா கொஞ்சம் அவங்களோட வீரியம் குறையும், பலம் குறையும். அவர் விஜய் முகத்தை மக்கள் பார்க்காம இருக்கணுன்றதுக்காக என்னென்ன வியூகங்கள் அமைக்கணுமோ அந்த அந்த எப்படி சொல்ல எழுதுகோள் நிறுவனம் அது எதோ பண்ணுது. அது எதுவுமே எடுப்படலை, சுத்தமா அது எடுப்படலை. தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாருனாலே அது மக்கள் கிட்ட போய் வைட் ரீச் ஆகிறதுக்கு காரணத்துக்காக சரி நம்ம வேற என்ன பண்ணலாம், சரி நமக்கு இப்போ இருக்கிற வாய்ப்பு, இவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாருன்னா இந்த கொங்கு பகுதிகள், கோபிச்செட்டிப்பாளையத்தெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அதுவும் இல்லாம அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட, கிட்டத்தட்ட ஒரு 8 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். தமிழக அரசியல் களத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு
இடத்துல வந்து செங்கோட்டையன் பேரும் இருக்குன்னும் போது அதை ஏன் நம்ம வந்து தாவேகா பக்கம் விட்டுறணும், அது நம் பக்கம் வளர்ச்சி போட்டுக்கணும் என்ற ஒரு முயற்சியில வந்து திமுக நிச்சயம் ஈடுபட்டாதான் அது அரசியல். அது பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்கன்னா அது அவங்களோட இயலாமை தான் சொல்லணும். பட் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டின் எதிர்காலம் யார் என்பது செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? தமிழக வெற்றி கழகம் பக்கம் செங்கோட்டையன் வரது அவருக்கும் பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சிக்கும் பலம் என்ற மாதிரி பல பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயின் பலம் கூடும்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழக வெற்றி கழகம் பக்கம் வர்றது வந்து கட்சிக்கு என்ன பலமோ அதை விட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஏன்னா எதிர்காலம் விஜய் தான், இளைஞர்களின் நம்பிக்கை விஜய் தான் என்பதை வந்து கணித்திருக்கார். நான் ஏன் அதை வச்சு சொல்றேன்னா, அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் வந்து அவர் தேர்வு செய்தார். எம்ஜிஆர் கூட நம்ம போகணும், அவர் தான் எதிர்காலம்னு அவர் சூஸ் பண்றாரு. அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா கூட அவர் டிராவல் பண்ணார். அதாவது ஜானகி ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த ஜானகி ஜெயலலிதா இரு தரப்புக்குள்ளே ஒரு மோதல் இருந்தது. அந்த சமயத்துல வந்து இல்ல அடுத்த முதலமைச்சராக வந்து நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா தான் வருவாங்கன்னு அந்த நேரத்துல ஏடிஎம்கே கூட வந்து ஜெயலலிதாவின் அணியின் பக்கம் சென்று ஒரு பலமாக தேர்தல் பணிகள்லாம் மேற்கொண்டு இருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் அடுத்த ஜெனரேஷன் யாரு எப்படி போவோன்ற கட்சின்றதெல்லாம் இந்த ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி அடுத்த எதிர்காலம் விஜய் தான் வந்து நிச்சயமா வந்து நம்ம முயற்சி பண்றோமோ இல்லையோ அவருக்கு நல்லாவே இந்த ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக வந்தாருன்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம பயணிக்க போறோம். ஏன்னா இந்த பாசிச சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கரம் கோத்தா மட்டும்தான் இந்த திமுகவின் பாசிச சக்தியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும். இன்னும் ஓரிரு நாட்கள்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்றது நமக்கு கூடிய விரைவில் நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே தகவல் வந்துடும். இங்க தமிழ்நாட்டில் பல அரசியல்வாதிகள் இருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் வந்து தாவேக்கால இணையறது மூலியமா தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான பலம் வந்து கிடைக்கும், அதே மாதிரி இவரோட பலம் என்ன? இல்லை, அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா அவருக்கு ஒரு நீண்ட நெடிய கால அரசியல் பயணம் இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருட அரசியல் அனுபவம் இருக்கு. தேர்தலை மேற்கொண்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 72 73 சம்திங் நினைக்கிறேன், தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ ஒரு 8 முறை எம்எல்ஏவாக ஜெயித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து துறை, ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் கூட ஒரு அமைச்சராக 2-3 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் ஏடிஎம்கே ரூலிங் பண்ணும்பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மக்களோட பல்ஸ் தெரியும், மக்களோட மக்களா இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கே வந்து இவர்தான் வந்து அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு கூக்குரலும் எழுந்தது. அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஏடிஎம்கேல எடப்பாடி வந்து ஜூனியர் தான். செங்கோட்டையனை கம்பேர் பண்ணும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் ஜூனியர், செங்கோட்டையன் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குரலும் நம்ம எழுந்ததை நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து இப்போ அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, சமீபத்தில் தான் எடப்பாடி அவர்கள் வந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கிறார். நீக்கினதற்கு பிறகுதான் அவர் வந்து இந்த முடிவை எடுக்கிறார். நம்ம வேண்டாம், இனிமே இந்த கட்சியில் நம்ம பயணிப்பது நமக்கு சரியா படாது. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. பாஜக கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சா அனைத்து தேர்தல்களும் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இனிமேலும் நம்ம வந்து இவங்க கூட டிராவல் பண்ணணும், நம்ம மேல மக்கள் வச்சிருக்க ஒரு நன்மதிப்பு குறைந்து விடும். அதனால நம்ம அரசியலும் நம்ம தக்க வச்சுக்கணும். அதே நேரத்தில் அடுத்த எதிர்காலம் யார், இளைஞர்களின் பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர் யார், இளைஞர்களின் முகமாக இருக்கக்கூடிய தலைவர் யார், குடும்பங்களாக, அதாவது அவர் சொல்றது என்னன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதற்கு பிறகு விஜய் தான் அவர் வச்சு பார்க்கிறார். அதனாலதான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. அது நாளைக்கு அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் லாபமா இருக்கும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் வரும்பொழுது இன்னும் நம்ம அரசியலை வந்து வேகமா செயல்படுத்துறதுக்கும் என்னென்ன விதைகளை கொண்டு போறது, இப்போ நம்ம கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம். இன்னும் பல கரங்கள் நம்ம கட்சியோட போக்கும் பொழுது இன்னும் வேகமாகவும் வீரியமாகவும் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலைகள் நம்ம செய்யலாம். நம்மளோட விருப்பத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன விருப்பப்படுறாருன்றத இன்னைக்கு நாளைக்கு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் தாவேக்கால இணைய போறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியே வருது, அதோட உண்மைத்தன்மை என்ன? அதாவது பொதுக்குழு நீங்க பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிகே விசஸ் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டின்றதை திரும்ப நிரூபணப்படுத்தினாரு நம்ம தளபதி. அதாவது இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு இந்த திமுக என்ன மாதிரி நரேட்டிவ்ஸை கொண்டு போனாங்கன்றதெல்லாம் நீங்க நல்லாவே பார்த்துருப்பீங்க. அவர் பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாரு, ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாரு, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விவாதங்கள் எல்லாமே வந்து இந்த எழுதுகோள் நிறுவனம் மூலியமாக வந்து சமூக வலைதளங்களை பரப்பப்பட்டது. பிரிண்ட் மீடியா, சோசியல் மீடியா, பத்திரிகையாளர் என்ற பெயர்கள்ல பல பேர் வந்து கட்ட அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பெல்லிக்ஸ் மாதிரியான உண்மையான பத்திரிகையாளர்கள் சில பேர் சொச்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் வந்து உண்மை என்னன்னு பேசினாங்களா அந்த கரூர் இஷ்யூல. அப்போ அவங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த பாசிச சக்தி
ஆட்சியும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் இவங்க போறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சக்தின்றதை வந்து பெலிக்ஸ் மாதிரியான ரெட்பிக்ஸ் நிறுவனர் பெலிக்ஸ் மாதிரியான பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அது பார்க்கும் பொழுது ரைட், நமக்கு ஒரு கட்சி அவரு வராரா இல்லையான்றது எனக்கு உறுதியா தெரியல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அவரை போன்ற பல பேர் நம் கட்சியில் வந்து இணைய போகிறார்கள். பல அரசியல்வாதிகள், முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லி பல பேர் நம்ம கட்சியில வந்து இணைய போறாங்க. இனிமேதான் எங்க ஆட்டமே இருக்குன்றத பொதுக்குழுல வந்து சூசகமா நம்ம தளபதி அவர்கள் வந்து பேசியிருப்பாரு. அதே காஞ்சிபுரம் மீட்டிங்ல அவர் சொல்லியிருப்பாரு, தாவேகாவுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் இங்க களம் அந்த தேர்தல் களமானது இருக்க பொழுது மற்ற கட்சிகள் நம்ம பொருட்படுத்தவே போறது இல்லைன்றத சொல்லியிருப்பாரு. அதை பொறுத்துதான் அவர் எந்த கான்ஃபிடன்ட்ல பேசுறாருன்னா, அவருக்கு தெரியுது தமிழக வெற்றிக்கழகம் பக்கம் வந்து பல பேர் வந்து தன்னை இணைச்சிக்கிறத பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னும் போது இந்த சினாரியோ வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா. அவர் வந்து உண்மையை பேசின காரணத்துக்காக இந்த ஒரு வழக்கை அவர் மேல போட்டாங்க. இரவோட இரவாக வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவா பல காணொலிகள் வந்து வெளியிட்டாரு டீட்டெயிலோட. அதாவது மற்றவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கும் பொழுது அதை அலசி ஆராய்ச்சி பண்ணி உண்மைத்தன்மை என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை டீகோட் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியுற பாஷையில மக்களுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு புரியுற ஒரு விதமா பல காணொலிகள் வெளியிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் வராருன்ற ஒரு செய்தி நம்ம சமூக ஊடகம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. வந்தாருன்னா வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். கரூர் சம்பவத்துல வந்து சவுக்கு சங்கரம் தான் விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. நீங்க சவுக்கு எப்படி பார்க்கணும்னா, அவர் ஏடிஎம்கே ஒர்க் பண்றாருன்றது அவரே வந்து பல காணொலிகள் மூலியமா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆமா, எனக்கு திமுக வரக்கூடாது, அதுக்கு மாற்று சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே இயக்கம் ஏடிஎம்கே தான்றதை வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஆளுமை மிக்க தலைவர், ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி ஒன்று கிடையாது. எடப்பாடி எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய அனுபவஸ்தர், எவ்வளவு திறமைசாலி, எவ்வளவு வல்லவர், கில்லி கிரி சொல்லி பல சினிமா பேர்லாம் சொல்லி அவரை புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு. ஆனா கடந்த காலங்களில் இதே எடப்பாடி அவர்களை வந்து எந்த அளவுக்கு கழுவி ஊத்திருக்காரு சவுக்கு சங்கர்ன்றதெல்லாம் நம்ம பல வரலாறு நமக்கு உணர்த்தும் பாடம். அப்படி இருக்கும்போது அவரோட நரேஷன் என்னன்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே பக்கம் போயிடணும்ன்றதா அவரோட ஒரு நோக்கமா இருந்தது. சரி, நம்ம இப்போ ஆதரவு குரலை பேசுவோம். ஏன்னா எடப்பாடி அவர்களும் அந்த டைம்ல வந்து கரூர் ஸ்டாம்பேட் அப்போ வந்து நம்ம தளபதிக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் வந்து இது திமுகவின் ஃபெயிலியரு, போலீஸோட ஃபெயிலியரு, அவங்களால தான் இந்த ஸ்டாம்பேட் நடந்ததுன்றதை வந்து ஏடிஎம்கே வந்து அவங்களோட ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல சரி, இதை பயன்படுத்தி ஏடிஎம்கே பக்கம் விஜய் தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக, உள்நோக்கத்திற்காகத்தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாரு. தளபதி வந்து அதை உடச்சி விட்டார்ல, அந்த கோபம் இப்போ திரும்ப வந்து அவர் ரிவிட்டா திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க சவுக்கு சங்கரோட காணொலியில போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, வன்மவாதி டைம், வன்மம் கக்கின நேரம் சொல்லி டைம் வந்து போட்டுருவாங்க. டிவிக்கே பத்தி வன்மத்தை கக்கிற டைம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்க இருந்து நீங்க பாருங்கன்ற மாதிரிலாம் அந்த டைம் போட்டுலாம் வந்து நம்ம பசங்க கமெண்ட் பண்ணதெல்லாம் பார்க்க முடியும். அவர் நினைச்சு ஒரு விஷயத்த பேசுறாரு, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு, அது நடக்கலன்னும் போது மறுபடியும் விஜயால ஜெயிக்க முடியாது, அவருக்கு வந்து என்ன பலம் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இப்போ செங்கோட்டையன் வந்து வரல, அது ரெண்டாவது. அப்படி தாவேகா பக்கம் செங்கோட்டையன் அவர் வந்தாருன்னா, இதே செங்கோட்டையன் வந்து அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு கார் ஓட்ட தெரியாது, சைக்கிள் கூட அவர் மிருகி தெரியாது, அவர் வந்து ஒரு கொத்தடிமை, அப்படி இப்படின்னு இதே சவுக்கு சங்கர் இதே வாய் பேசுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்படி பேசலன்னா நான் பேச தரேன், நிறுத்திடுறேன். பாண்டிச்சேரியில் விஜய் அவர்களின் ரோடு ஷோ டிசம்பர் 5 நினைக்கிறேன். உண்மையா இல்ல, அது போயிட்டு தமிழ் வெற்றிக்கழகம் சார்பா பாண்டிச்சேரியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல மட்டும் அலௌட் இல்ல, பாண்டிச்சேரியில அலௌட் இருக்கு. அதுதான் அங்கேயும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அங்க போனா மட்டும் கூட்டம் வராம இருக்கு போதா, நம்ம ஒண்ணும் கிடையாது. ஒரு கடந்த காலங்களை நம்ம பார்த்தோம், அங்க திமுக இல்ல பிஜேபி கவர்மெண்ட். நம்ம கட்சியோட பொய்ச்சாளர் அண்ணன் புஷானந்த் அவரோட இல்ல திருமண விழாவுக்கே வந்து தளபதி வராது தெரிஞ்சோடனே எவ்வளவு கூட்டம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். பீச் ரெசார்ட் தான், அதுக்கே ஏகப்பட்ட பேர் கூட்டம் வந்ததை நம்ம பார்த்தோம். அவர் ரோட் ஷோ வராருன்னும் போது அது கூட்டம் வரும். அதை வழிமுறை பண்ணி அது சரியான புரோட்டோகாலை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கான ரோட் ஷோ நடத்துறதுக்கு அந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அங்கே நடத்த தானே போறோம். ஏன் தமிழ்நாட்டிலே நடத்த தானே போறோம். ஏன்னா இந்த எஸ்ஓபி இவங்க ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம அமைதியாக இருக்கிறோம். இப்போ இண்டோர் அந்த உள் அரங்கம் மூலியமாக மக்களை வரவேற்று நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திரும்ப வந்து அந்த கோர்ட் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக போய் மக்களை நம்ம சந்திக்க தானே போறோம். மக்கள் சந்திப்பு என்பது நடக்கத்தான் போகிறது. 2026 நம் தளபதி விஜய் அவர்கள் அரியணை ஏறப்போவது உறுதி 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 என்பதை கூறிக்கொண்டு, உங்களிடம் வேறு கேள்விகள் இல்லை என்பது உங்கள் முகரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு தெரிகிறது. ஆகவே இந்த வீடியோவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்துவிட்டு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிவிக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.